ஸ்ரீரங்கம் கோயில் சம்பார தோசை தான் பண்ணுறோம். சம்பார் தோசை வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என் வீடியோ இன்றைக்கி தான் முதலாக புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒரு பெல் காட்டும், அதை டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதை டச் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் சம்பார தோசை அப்படின்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல 5 மணி நேரமாவது குறைஞ்சது அரிசி ஊறணும். அதுக்கப்புறம் அரைச்சி 5 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வாக்க முடியும். அதனால் இப்போ நான் நைட்டே ஊற வைக்கிறேன். இது மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் நான் எடுத்து 2 கப் அரிசி போட்டுருக்கேன். அதுக்கு கருப்புளுத்த பருப்பு தான் யூஸ் பண்ணணும். இந்த கப்பால் ஒரு 2க்கு 1, 1க்கு அரை, 2க்கு 1ன்னு கணக்கு. அதனால் இதில் நான் ஒரு கப் கருப்புளுத்த பருப்பு எடுத்து, இது தோலெல்லாம் எடுக்காத முழு உளுத்த பருப்பு இதை ஊற போட்டுருக்கேன். இதை ஊற போட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். அரைச்சி வச்சு புளிக்கணும் 6 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் தோசை வாக்க முடியும். அது எப்படி பண்ணலாம்னு நாளைக்கு ப்ராசஸ் காட்டலாம். இதை பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இது 5-6 மணி நேரம் ஊறட்டும். 6 மணிக்கு போட்டு கிரைண்டரில் அரைச்சி இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சு 6 மணி நேரம் கழித்து அதுக்கு நம்ம என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், போட்டு வாக்கலாம் நாளைக்கு. இதை பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோவில் சம்பார தோசைக்கு ராத்திரி ஊற போட்டுட்டேன். 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். 5-6 மணி நேரம் ஊறிட்டு கதில் அரைச்சிருக்கேன். அரைச்சி ஒரு 6 மணி நேரம் ஆகிடுத்து. கருப்பு உளுத்தம் பருப்பு தான் 1 டம்ளர் பச்சரிசினா கருப்புளுத்த பருப்பு அரை, 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் தோல் எடுக்காத முழு உளுத்தம் பருப்பு, கருப்புளுத்தம் பருப்பு. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பாருங்க, 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு இருக்கேன். ஜீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கேன். இது ரெண்டையும் பவுட்ரு பண்ணணும். ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். அதையும் அதில் அப்படியே போட்டுக்கணும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி, இது 1.5 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் போடணும். முதல்ல மிளகு ஜீரகத்தை பவுட்ரு பண்ணது இதை அப்புறம் காட்டுறேன். இது போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். பச்சையாகவே காய்ச்ச வேண்டாம், சுட வைக்க வேண்டாம். நெய் நல்லெண்ணெய்லாம் சுட வைக்க வேண்டாம், அதை விட்டுக்கலாம். இதை முதல்ல பவுட்ரு பண்ணிட்டு வரேன், அப்புறம் ஒன்றா காட்டுறேன். இது போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் தோசை வாக்கணும். இப்போ பாருங்கள், பவுட்ரு பண்ணிட்டேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் என்ன அம்மியில் வச்சு பவுட்ரு பண்ணிட்டேன், மிக்சியில் போடலை. சுக்கு பொடி, இது போட்டுக்கலாம், பெருங்காய பொடி. இதில் கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அலம்பி. கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்துட்டுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது எல்லாம் செட் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தோசை வாக்க ஆரம்பிக்கணும். இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் தான் விடணும். அதை நம்ம காஞ்சிபுரம் இட்லிக்கு சுட வச்சு விடுவோம். இதுக்கு அப்படியே பச்சையாக விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வாக்கணும். அதுமாதிரி நம்ம தோசை வாக்குற மாதிரி இழுத்தெல்லாம் வாக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தோசை மாதிரி இப்படி இழுத்தெல்லாம் வாக்கக்கூடாது.
அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் வாக்கணும். நல்லா வாசனை இருக்குது. சுக்கு பொடி, பெருங்காய பொடி பயங்கர வாசனை இருக்குது. இது பண்ணி பாருங்கோ. சம்பார தோசை ஸ்ரீரங்கத்தில் இது பகல் 10 ராப்பத்துக்கு தான் இது நைவேத்தியம் பண்ணுவா. கால் மணி நேரம் ஊறட்டும். 1/4 மணி நேரம் கழித்து வாத்து காட்டுறேன். இவ்வளோதான் தோசை. ரொம்ப இழுத்து லேசாலாம் வாக்கக்கூடாது. தட்டு போட்டு மூடலாம். இதுக்கு தொட்டுக்கு எது வேண்டாம். மிளகா அப்படி ரொம்ப நேரம் இருக்கு வேணும்னா. சட்னியெல்லாம் விட மிளகா அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். கருப்புளுந்து 1 கப்பு, 2 கப் பச்சரிசி. அப்புறம் அதை 5 மணி நேரம் ஊற வச்சா அரைச்சி 6 மணி நேரம் கழித்து நம்ம வார்த்துட்டு சுக்கு பொடி, பெருங்காய பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், நெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டு பச்சையாக தான் காஞ்சதில்லை விட்டு பிசைஞ்சு. இது ஸ்ரீரங்கத்தில் சம்பார தோசை பாருங்கோ. இன்னொரு தோசை வாத்து காட்டுறேன். நேரில் போகிறத விட சோஷியல் மீடியாவில் நல்லாவே போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் கையெழுத்துலாம் நினைக்கிறேன் நீ வாங்கிக்கிறியா? இல்லப்பா, அடுத்து நமக்கு அப்புறம் கையெழுத்து பண்றதுக்கு ஆள் இல்லை. என் பையன் அப்புறம் இருக்கான்னு சொன்னேன்ல, அப்படியே போய் ஏதாவது உதவி பண்ணா வாங்கி கொடுப்பேன். என்ன வேற யாருக்கா கொடுத்துருவேன். இல்லப்பா, 2 வருஷமா நான் நடத்துன கடை. ஒருத்தங்கிட்ட கொடுத்தா இந்த கடையை நானே நடத்துற மாதிரி ஒரு சின்ன பொருள் இருப்பேன். ஏன் வாங்கிட்டா சொல்லுவேன். ஒரு 10 லட்சம் முடிச்சிடலாம். அட்வான்ஸ் மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடு. வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். மாட்டாங்க தான். மிச்ச பணத்தை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நான் மட்டும் என்ன கடையை வாங்கும்போது கையில லட்சமா வச்சு நான் வாங்கினேன். விஷயம் செய்யணும்னு நினைச்சேன்னா அதுக்கான வழியெல்லாம் சரிப்பா, நம்ம வரேன்.
பாருங்க, சம்பார தோசை, ஸ்ரீரங்கம் கோவில் சம்பார் தோசை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.